ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவில் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யாங்கிறவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி ஸ்டார்டிங் சீன் வந்து க்ரைம் சீனை காமிப்பாங்க. அதை யார் பண்ணால் எப்படி பண்ணாங்க எதுவுமே காமிக்காமல் அப்படியே கட் பண்ணால் நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அதை பார்க்கும்போதே அவங்க மேரீடுன்னு சொல்லி நல்லாவே தெரியும். இன்னொன்று என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒன்று திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். ஆப்போசிட்டில் ஒரு பையன் வந்து 2 வீலரில் ட்ரைவ் பண்ணிட்டு அவன் வந்துட்டுருப்பான். ஸோ இவங்க ஏதோ ஒரு திங்கிங்கில் போகிறனால அது ஆக்சிடெண்ட்டில் போய் முடிஞ்சிடும். கடைசியில் அந்த பையனுக்கு ஒரு கை உடஞ்சிரும். இதை பார்த்து இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவனோட ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும், அவனை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இவங்களே பண்ண ஆரம்பித்தாங்க. ஜென்ரலாக பண்ண ஆரம்பித்தது அப்படியே ஒரு வேறு லெவல் ரிலேஷன்ஷிப்க்கு ட்ராவல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரி ஒரு இது காமிப்பாங்க. அப்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட அருமை தெரியாமல் நான் வேறு ஒரு அஃபேரில் இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இனிமேல் நான் அவங்க கூட ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடிக்கும் வந்து நம்ம ஹீரோயினுக்கும் வந்து செம்ம ஹாப்பியாக ஆயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவங்க அவங்க ஹஸ்பண்டை பார்த்துப்பாங்களா இல்லை அந்த ஆக்சிடெண்ட் பையனை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். உண்மையிலே ஒரு ஜென்ரலான மூவி. இதை வந்து வேறு இதாக டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட டேரக்டர் வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருப்பார். ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஒன்ஸ் பார்க்கலாம், பட் அவ்வளோக்கெலாம் சொல்ல முடியாது. இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூவோட மறுபடியும் இன்னொரு ரிவ்யூ சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.